அனைவருக்கும் வணக்கம். பிளான் ப்ரீடிங்கில் ஸ்பீட் ப்ரீடிங் டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரீடர்ஸ் ஃபேவரட் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கெயின் ஓவர் டைம் அப்படிங்கிறாங்க. ஜெனட்டிக் கெயின் ஓவர் டைம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக வரணும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே கொண்டு வரது தான் வந்து ப்ரீடிங்கோட அப்ஜெக்டிவ். இதுதான் வந்து ஜெனட்டிக் கெயின் ஓவர் டைம்ங்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு அடுத்து வந்து ஜெனட்டிக் வேரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஜெனட்டிக் வேரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜெனட்டிக் டைவர்சிட்டியை தான் வந்து ஜெனட்டிக் வேரியன்ஸ்ன்றாங்க. ஒரு ஜெனட்டிக் வேரியன்ஸ் இல்லைன்னா நம்மளால ப்ரீடிங் ப்ரோக்ராமே வந்து நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டைவர்சிட்டி இருந்துச்சுன்னா தான் நம்ம அதுலேருந்து பிளான்ட்டை செலக்ட் பண்ணி கிராஸ் பண்ணி ப்ரீடிங் ப்ரோக்ராம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ஜெனட்டிக் வேரியன்ஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணுறது, இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் கூட வரும். இன்ட்ரடக்ஷன் பிளான்ட் வந்து வேறு நாட்டிலேருந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது, பாலிப்ளாய்டு ப்ரீடிங், இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் வேரியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டியிலேருந்து செலெக்ஷன் இன்டென்சிட்டி, இந்த செலெக்ஷன் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த டைவர்சிட்டி அந்த லார்ஜ் பாப்புலேஷன்ஸ்லேருந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் வந்து செலெக்ஷன் இன்டென்சிட்டி. இந்த ஆர் வந்து செலெக்ஷன் அக்யூரசி அப்படிங்கிறாங்க. செலெக்ஷன் அக்யூரசினா அந்த நம்ம செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து மல்டி லொக்கேஷன்லேயுமே நமக்கு வந்து நல்ல ஈல்டு கொடுக்கணும். நம்ம செலக்ட் பண்ணது மல்டி லொக்கேஷன்லேயுமே நமக்கு நல்லா ஆக்ட் பண்ணணும். இதுதான் வந்து செலெக்ஷன் அக்யூரசின்றாங்க. அடுத்து ஏற்பர் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ப்ரீடர்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கில் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் பார்ப்போம்னா, ஆஃப் சீசன் நர்சரி பார்ப்போம், டபுள் ஹேப்ளாய்டு பார்ப்போம், ஸ்பீட் ப்ரீடிங் பார்ப்போம், ஷட்டில் ப்ரீடிங் பார்ப்போம். இது எல்லாமே இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கோட ரிலேட்டடில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டில் ப்ரீடிங் அப்படிங்கிறாங்க. ஷட்டில் ப்ரீடிங்னா என்னன்னா, ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் வந்து போட்டு பார்ப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கும், ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி வேறு லொக்கேஷன்ஸில் வந்து போட்டு டெவலப் பண்ணுவாங்க. இது ஏன், அதாவது சேம் இயரில் நான் சொல்கிறது, ஒரு இயரில் வந்து வின்டரில் ஒரு இடத்துலையும் சம்மரில் ஒரு இடத்துலையும் போடுவாங்க. இது வந்து வைட்லி அடாப்டபிள் ஆகிறதுக்கு, வைட்லி அடாப்டபிள் வெரைட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஷட்டில் ப்ரீடிங் பண்ணுவாங்க. இது வந்து பர் இயர்க்கு வந்து 2 ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவாங்க. டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸில் போடுறதுனால 2 ஜென்ரேஷன்ஸ் வந்து இதில் கிரியேட் பண்ணிடுவாங்க. இதே ஸ்பீட் ப்ரீடிங்க்கும் ஷட்டில் ப்ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்பீட் ப்ரீடிங்கில் வந்து 6 ஜென்ரேஷன்ஸ் பர் இயர் பண்ண முடியும். நம்மளால அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாவே 2 ஜென்ரேஷன்ஸ் தான் நம்மளால இது பண்ண முடியும். பட் ஷட்டில் ப்ரீடிங்கில் ஸ்பீட் ப்ரீடிங்கில் 6 ஜென்ரேஷன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றத நம்ம பின்னாடி வரப்போ பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஸ்பீட் ப்ரீடிங். ஆக்சுவலி இந்த ஸ்பீட் ப்ரீடிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணுறது, அங்கே வந்து அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிசர்ச் வந்து 1990s வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் ப்ரீடிங் டாபிக் வந்து அந்த அங்கே என்விரான்மெண்ட் கண்டிஷனு, லைட்டு இதெல்லாமே வச்சு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 90s வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருப்பாங்க. அதே மெத்தடை வந்து இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டில் வந்து எப்படி வந்து டெம்பரேச்சரையும் லைட்டையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் ப்ரீடிங் பண்ணுறதுன்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. யார் ட்ரை பண்ணியிருப்பான்னா, லீ கி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பீட் ப்ரீடிங் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சிக்பி, பீனட்ஸ், பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் வச்சு அவர் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறாரு. இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்பீட் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு NABI மொஹாலி, அந்த நேஷ்னல் அக்ரி ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன கிராப் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு, ரைஸு, சோயாபீன், டொமாட்டோ, பீ, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பரத்பூரில் வந்து 2வது இப்போ ஜூலை
2025ல இது பண்ணியிருக்காங்க. மஸ்டர்ட் பிரீடிங் ஸ்பீட் பிரீடிங் பண்ணுறதுக்காக அங்கே பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து நமக்கு வந்து இரியோட சப்ஸ்டேஷன் வாரணாசியில் வந்து ரைஸ் பிரீடிங்காக வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் பிரீடிங் டெஃபினேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இங்கே டே லென்த், எக்ஸ்டெண்டட் டே லென்த்து, கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர், செலெக்ஷன், இது எல்லாமே நம்ம பண்ணி வந்து எப்படி சீக்கிரமாக நம்ம வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோன்றது தான் வந்து இந்த ஸ்பீட் பிரீடிங்கோட டெஃபினேஷன். நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு லைன் டெவலப் பண்ணுறதுக்கே 10 இயர்ஸ் ஆகும். ஃபீல்டு டெஸ்ட்டு, வெரைட்டி ரிலீஸு, ஃபார்மர் ஃபீல்டுக்கு போக கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து எடுத்துக்கும். இதே நம்ம ஸ்பீட் பிரீடிங்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு வந்து 8 வருஷத்துலேயே நம்மளால் கொண்டு போக முடியும். இதுதான் ஸ்பீட் பிரீடிங்கு. இது வந்து எப்படி நம்ம பண்ண போகிறதுன்றது வந்து பின்னாடி பார்ப்போம். ஸ்பீட் பிரீடிங், அசிலரேட்டட் பிரீடிங், இது எல்லாமே வந்து ஒன்று தான். இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் சைக்கிளை ஷார்ட் பண்ணணும், அடுத்து ஜென்ரேஷன் டைமையும் நம்ம ஷார்ட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதுக்கு தான் இந்த ஷட்டில் பிரீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஷட்டில் பிரீடிங் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷனில் வைட்லி அடாப்டட் வெரைட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஷட்டில் பிரீடிங் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டபுள் ஹேப்ளாய்டு. இந்த டபுள் ஹேப்ளாய்டு வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோமோசைகஸ் பிளான்ட், அதாவது ஹோமோசைகஸ் பிளான்ட்டை தான் வந்து பியூர் லைன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸில் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் கிரியேட் பண்ணோம்னா வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்னா 2 பியூர் லைனை கிராஸ் பண்ணணும், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்னா 2 இன்பிரட் லைனை வந்து கிராஸ் பண்ணி ஹைப்ரிட் பண்ணணும். இந்த மாதிரி அது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் வர வரையும் நம்ம வந்து பியூர் லைன் டெவலப் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம பியூர் லைன் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 ஜென்ரேஷன்ஸ் கீழே இருக்கும் பாருங்களேன். ட்ரெடிஷ்னல் இன்பிரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோசைகஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 ஜென்ரேஷன் இருக்குது. சரிங்களா? இதே டபுள் ஹேப்ளாய்டுனா நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே வந்து நம்ம ஹோமோசைகஸ் கண்டிஷனை வந்து அட்டைன் பண்ணிட முடியும். இதுக்கு தான் வந்து இது பேர் தான் வந்து டபுள் ஹேப்ளாய்டு. இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஹாப்ளாய்டு பிளான்ட், அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் கேமிட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி அந்த கேமிட் வந்து போலனாக இருக்கலாம், இக்ஸெல்லாக இருக்கலாம். இது ஏதோ ஒன்றுத்துலேருந்து வந்து நம்ம ஹாப்ளாய்டு வந்து கிரியேட் பண்ணோம். அது வந்து ஆந்தர் கல்ச்சர், ஓவில் கல்ச்சர், இந்த மாதிரி இதில் வந்து ஹாப்ளாய்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹாப்ளாய்டை வந்து குரோமோசோம் டப்ளிங் பண்ணணும். கோல்சிசைன்ற கெமிக்கலை யூஸ் பண்ணி குரோமோசோம் டப்ளிங் பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியலாக. இப்படி டப்ளிங் பண்ணுறதுனால குரோமோசோம் இதுதான் வந்து டபுள் ஹேப்ளாய்டுன்றாங்க. இந்த ஹேப்ளாய்டை டபுள் பண்ணிட்டா டபுள் ஹேப்ளாய்டு. இந்த மாதிரி டபுள் ஹேப்ளாய்டு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த 6 செலெக்ஷன் சைக்கிள்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து டபுள் ஹேப்ளாய்டு. இதே ஷார்டனிங் ஜென்ரேஷன் டைம், இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ரெஸ்கியூ அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. இந்த எம்ப்ரியோ ரெஸ்கியூ என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன்னா 2 ஸ்பீசிஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்படி கிராஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுனால சீடு வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எம்ப்ரியோ வந்து அபார்ட் ஆயிரும். எம்ப்ரியோ அபார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து அந்த டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க்கு. இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, இம்மெச்சூர், அதாவது மெச்சூர் ஆகும்போது அபார்ட் ஆயிடும். அதனால இம்மெச்சூர் எம்ப்ரியோவை நம்ம வந்து சீட்லேருந்து எடுத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் மீடியமில் போட்டு நம்ம வந்து க்ரோத் பண்ணுவோம். இதனால க்ரோத் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த டெத்தை வந்து எம்ப்ரியோ டெத்தை வந்து ப்ரீவென்ட் பண்ணிடலாம். அதாவது டு ஓவர் கம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பேரியர்ஸ் அப்படின்னு இந்த கொஷின்ஸை கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன்ல வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் பேரியர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த எம்ப்ரியோ ரெஸ்கியூ டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அது இதாகுதுன்னா, இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் பிளான்ட்ஸ் இருக்கிறதுனால எம்ப்ரியோ வந்து அபார்ட் ஆகிடும்.
இதை தடுக்கிறதுக்கு நம்ம எம்ப்ரியோ ரெஸ்கியூ வந்து எடுத்து தனியாக ஒரு நியூட்ரியன் மீடியமில் போட்டு நம்ம வளர்க்குறோம். இதுக்கும் அந்த ஷார்ட்னிங் ஜென்ரேஷன் டைமுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த எம்ப்ரியோ சீடு வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எம்ப்ரியோவை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இதில் போட்டு நம்ம வளர்க்குறதுனால அந்த மெச்சூரிட்டி பீரியடு, இந்த டார்மன்சி பீரியட், இது எல்லாமே நமக்கு ஷார்டன் ஆகுது. அதனால தான் அந்த எம்ப்ரியோ ரெஸ்கியூ வந்து இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கில் வந்து சொல்ல வராங்க. இந்த எக்ஸ்டெண்டட் போட்டோ பீரியட் ஸ்பீட் ப்ரீடிங் வந்து இது நம்ம கீழே பார்ப்போம். ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட். இந்த ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஆஃப் சீசன் நர்சரியை தான் வந்து ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த ஆஃப் சீசன் நர்சரி அதாவது கிராப்ஸை வந்து 2 சீசனில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆஃப் சீசன் நர்சரிம்பாங்க. அதாவது 2 சீசனில் வந்து பர் இயர்லேயே வந்து 2 சீசனில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு இயர் வந்து சேவ் ஆகுது. இதுதான் அட்வான்ஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ரெடியூசிங் ப்ரீடிங் சைக்கிள் டைம் குறைக்கிறதுனால இது வந்து ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த டபுள் ஹேப்ளாய்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஷட்டில் ப்ரீடிங்கும் பார்த்துருக்கோம். நம்ம அந்த வைடர் அடாப்டேஷனுக்காக நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஏன் வைடர் அடாப்டேஷன்னா, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம போடுறதுனால டிசீஸ் ரெசிஸ்டன்ஸு, ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் இது எல்லாமே வந்து வரும். ஷட்டில் ப்ரீடிங்கில் வந்து 2 ஜென்ரேஷன் பர் இயரில் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். டபுள் ஹேப்ளாய்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பீட் ப்ரீடிங். இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கில் வந்து 3 மெத்தட்ஸில் வந்து பண்ணுறாங்க. கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் சேம்பரில் பண்ணுறாங்க, கிளாஸ் ஹவுஸில் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹோம்மேடு ரூம் டிசைன், இது லோ காஸ்ட்லேயே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்கம்ஸ், நம்ம இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் டாலரண்ட் பிஜிஎன் பியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இக்ரிசட் ஹைதராபாத்தில் ICPV 25444 அப்படின்ற ஒரு வெரைட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் ப்ரீடிங்கில். இது வந்து டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அப் டு 45 டிகிரி செல்சியஸ் வரையும் இது டாலரேட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து ஸ்பீட் ப்ரீடிங் ப்ரொசீஜர். நம்ம செலெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ணுறோம், சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அடுத்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லைட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 22 ஹவர் வந்து லைட் கொடுக்கணும். டார்க் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கொடுத்தா போதும். என்ன லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா எல்இடி சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒயிட் கலர், ரெட் கலர், என்ன ப்ளூ கலர், இது 3மே யூஸ் பண்ணலாம். இந்த டே டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ்ன்றது இங்கே டேன்னு சொல்கிறது வந்து இந்த லைட் டியூரேஷனை தான் சொல்ல வராங்க. நைட் டெம்பரேச்சர்ன்றது டார்க் பீரியடை சொல்கிறாங்க. இது வந்து 17 டிகிரி செல்சியஸ் வந்து இது பண்ணணும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60 to 70% வந்து RH மெயின்டைன் பண்ணணும். CO2 ஆப்ஷனல் அப்படின்றாங்கன்னா, ஆப்ஷனல்னா இது வந்து எல்லா கிராப்புக்கும் வந்து இந்த CO2 கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சில கிராப்ஸ்க்கு இருக்குது. இது என்ன கிராப்னு நான் மென்ஷன் பண்ணல, இது ரொம்ப டெப்த்தாக இருக்கிறதுனால அது நமக்கு வேண்டாம். அப்படி இருந்தால் 400 to 600 ppm இருக்கும். லைட்டிங் இன்டென்சிட்டி வந்து 440 to 650 அடல்ட் பிளான்ட் ஹைட்டுன்றாங்க. எப்படி ஷோ பண்ணுறோம்னா பார்ட்ஸில் பண்ணலாம், இல்லைனா ட்ரேஸில் வந்து ஐடென்சிட்டி பிளான்டிங் வந்து நம்ம பண்ணலாம். நியூட்ரியன்ட் வந்து அதே தான், இரிகேஷன் நியூட்ரியன்ஸ் சேம் அஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குறது தான். அடுத்து ரேபிட் வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, ஏன் வெஜிடேட்டிவ் க்ரோத்னா லாங் லைட் ஹவர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து லீஃப் எமர்ஜென்ஸ் ஆகுது, இயர்லி டில்லரிங், பிரான்ச்சிங், இது எல்லாமே வந்து சீக்கிரமாக வருது. அதே மாதிரி வந்து ஃப்ளவரிங்கும் வந்து சீக்கிரமாக வந்து கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து லாங் லைட்டிங் ஹவர்ஸ் கொடுக்கறதுனால சீக்கிரமாக வந்துடுது. கண்ட்ரோல்டு பாலினேஷன், இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்னால், நேச்சுரல் செல்ஃபிங், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்னால் இந்த ப்ரீடிங், இதுக்கு வந்து எமாஸ்குலேஷன், டஸ்டிங், இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராமில் வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் எமாஸ்குலேஷன், பாலினேஷன், இது எல்லாமே நம்ம பின்னாடி வர கிளாஸ்லாம் பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கில் வந்து இயர்லி சீட் ஹார்வெஸ்ட். இந்த ஸ்பீட் ப்ரீடிங்கில் வந்து சீட் வந்து இயர்லியாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இம்மெச்சூர் ஹார்வெஸ்டிங்ன்றாங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது இம்மெச்சூர் ஹார்வெஸ்ட்னா பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டியில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டினா சீட் ரீச் மேக்ஸிமம் ட்ரை மேட்டர் அக்குமுலேஷன். ஓகேங்களா. ட்ரை மேட்டர் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கும்.
நியூட்ரியன் டிரான்ஸ்லொகேஷன்ஸ்லாம் அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிரும். சீடு மாய்ச்சர் வந்து ஹையாக இருக்கும், 30-40% வரை இருக்கும். இன்னும் மெக்கானிக்கல் ஹார்வெஸ்ட்க்கு வந்து இது இன்னும் ரெடி ஆகாமல் இருக்குது. இதுதான் வந்து பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டின்னு வாங்க. ஏன் இந்த பிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டியில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா, அது ஹார்வெஸ்ட் மெச்சூரிட்டி வரத்துக்குள்ளே நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 to 20 days பர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இதில் சேவ் பண்ணுறோம். ஏன்னா ஃபுல்லி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுவோம். 30 to 35 டிகிரி செல்சியஸில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷன் போயிடுவோம். இதனால் 10 to 20 days வந்து நமக்கு சேவ் ஆகுது. ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது ஒன்றும் இல்லை, ஆஃப் சீசன் நர்சரியை வச்சு நம்ம கொண்டு போவோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து சில எம்சிக்யூலாம் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து உங்களால் இதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நம்ம இது நாளைக்கு வந்து நம்ம இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நடத்துனது வந்து உங்களால் இது பண்ண முடியுதான்ட்டு செக் பண்ணுங்கள். மோஸ்ட் சூட்டபிள் கிராப்ஸ் ஃபார் சீட் ப்ரீடிங் கொடுத்துருக்கேன். ஸ்பீட் ப்ரீடிங்கில் இது வீட்டு, ரைஸு, பார்லி, சிப்பி, மோஸ்ட்லி வந்து இந்த கோகனட், சுகர் கேன், ரப்பர், அப்புறம் இந்த வெஜிடேட்டிவ்லி ப்ராப்பகேட்டட் கிராப்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் இது நாட் சூட்டபிள்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்து ஒரு நாளும் ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.